வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென் தமிழகத்தில் கனமழை புரட்டி போட்டு வருகிறது. குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பொளந்து கட்டி வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி வருகிறது. மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக தென் தமிழகத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. இந்நிலையில் மழையின் தீவிரம் அதிகமாக உள்ளதால் இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. கடும் மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் தண்ணீரில் தத்தளிக்கிறது. ஒரு சில இடங்களில் வீடுகள் இடிந்து சேதமான நிலையில் உச்சிப்புளி அருகே உள்ள பெருங்குளம் கிராமம், முஸ்லிம் தெரு, ரஹ்மத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இதேபோல அரண்மனை, கோட்டைமேடு, இளங்குடிகள் தெரு, புதிய பேருந்து நிலையம், மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் பெய்து வரும் மழையால் சாலையில் மழைநீர் கரைபுரண்டு ஓடுகிறது. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் அனைத்தும் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. பேருந்து நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் கோவில் வரை மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் சாலையை கடந்து செல்ல கடும் அவதியடைந்தனர். திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டு கொட்டிய மழையால் ராமேஸ்வரத்தில் கடந்த 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக பாம்பனில் 125 ஆண்டுகளுக்கு பிறகு 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பாகிஸ்தான் கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 7 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் உட்பட 17 இந்திய மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த விசச்சாராயம் பிடித்து 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதுகுறித்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் டி. கிருஷ்ணகுமார், பி. பாலாஜி அமர்வுக்கு வந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கள்ளச்சாராய வழக்கில் மடியில் கனமில்லை என்றால் திமுக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டி அதிமுக போராடியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த 67 பேருக்கும் உரிய நீதி கிடைக்கட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியது ஆச்சரியத்தை அளிப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் சிபிசிஐடி போலீசார் அவர்களது பணியை மிக சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எந்த மர்மமும் கிடையாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் சிபிஐக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என திமுக அரசுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி என குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளை காப்பாற்றும் போக்கில் திமுக அரசு செயல்பட்டு வந்திருப்பது உயர்நீதிமன்ற கருத்தின் மூலம் தெளிவாக இருப்பதாக கூறியுள்ள அண்ணாமலை, மேல்முறையீடு என்ற பெயரில் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளார்.
மாவட்டம் சேதுபாசத்திரம் அருகே அரசு பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை வகுப்பறையிலேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை திருமணம் செய்ய மறுப்பு தெரிவித்ததால் மல்லிப்பட்டணத்தில் வகுப்பறைக்குள் புகுந்து மதன் என்பவர் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் கழுத்து வயிற்றுப் பகுதியில் காயமடைந்த ஆசிரியை ரமணி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து சேதுபாசத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மதனை கைது செய்து விசாரணை நடத்தியதில் காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. பள்ளியில் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த ஆசிரியையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் குற்றவாளிக்கு விரைவில் சட்டப்படி தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே வகுப்பறையில் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட ஆசிரியை ரமணியின் உடலுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது பெற்றோருக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். தஞ்சையில் ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடத்தில் உள்ள சக ஆசிரியர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வேறு ஒரு இடத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முழுமையாக கவுன்சிலிங் கொடுத்த பின்னர் அவர்கள் மத்தியில் அச்சமற்ற நிலை உருவாக்கிய பிறகு பள்ளிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை ரமணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவலநிலை தொடர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு துளியும் இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு காரணமான திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் ரமணி கொலை வழக்கில் கைதாகி உள்ளவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இங்கு மகாயுதி, மகாவிகாஸ் அகாடி என இருபெரும் கூட்டணிகள் களம் கண்டன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கிய நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் தங்களுக்கான வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர். பொதுமக்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். மகாராஷ்டிராவில் சுமார் 60 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்றத்துக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு மாலையுடன் நிறைவடைந்தன. 38 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் பொதுமக்கள் பலரும் காலை முதல் ஆர்வமாக சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. ஜார்க்கண்டில் 67.59 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இங்கு மகாயுதி, மகாவிகாஸ் அகாடி என இருபெரும் கூட்டணிகள் களம் கண்டன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கிய நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் தங்களுக்கான வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர். பொதுமக்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். மகாராஷ்டிராவில் சுமார் 60 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்றத்திற்கான 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு மாலையுடன் நிறைவடைந்தன. 38 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் பொதுமக்கள் பலரும் காலை முதல் ஆர்வமாக சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. ஜார்க்கண்டில் 67.59 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன.
தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் இலங்கை அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களின் நலன் காக்க வேண்டும் என்று திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கடந்த 18 மாதங்களாக மணிப்பூர் பச்சை எரியும் நிலையில் பிரதமர் மோடி ஒருமுறை கூட மாநிலத்திற்கு செல்லாதது கண்டிக்கத்தக்கது என்றும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்தும் திட்டங்களுக்கு 50 விழுக்காடு நிதியை மத்திய அரசு தர வேண்டும் என்றும் அறிவாலயத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் இலங்கை அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களின் நலன் காக்க வேண்டும் என்று திமுக உயர்நிலை செயல்திட்டக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கடந்த 18 மாதங்களாக மணிப்பூர் பச்சை எரியும் நிலையில் பிரதமர் மோடி ஒருமுறை கூட அம்மாநிலத்திற்கு செல்லாதது கண்டிக்கத்தக்கது என்றும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்தும் திட்டங்களுக்கு 50 விழுக்காடு நிதியை மத்திய அரசு தர வேண்டும் என்றும் அறிவாலயத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் குற்றவாளியால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்தபோது மர்ம நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால் வழக்கறிஞர் கண்ணனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் செறிந்த கண்ணனை சக வழக்கறிஞர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேரில் 12 பேரை நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படை கைது செய்ததோடு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுடனான கூட்டணி குறித்த கருத்துக்களை தவிர்க்கும்படி தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அரவிந்த் மேனன் உறுப்பினர் சேர்க்கையில் பாஜக தேசிய தலைமை திருப்தி அடையவில்லை என கூறினார். மேலும் கூட்டணி தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய அவர் இதனால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். கொள்கை கூட்டணி என்று சொல்பவர்கள் அதிகாரத்தை தலித்திடம் கொடுங்கள் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ள கருத்து மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் விசிக மாவட்ட பொருளாளர் மணியரசு மகள் திருமண விழாவில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் ஆதிக்க மனப்பான்மையை தூக்கி எறியக்கூடிய அரசியலை உருவாக்கிக் கொண்டிருப்பதாகவும் திருமாவளவனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் வலதுசாரி இடதுசாரி என பேசக்கூடியவர்கள் கூட ஆணவ படுகொலையை பற்றி பேச மறுப்பது சமூகத்தின் துர்பாக்கியம் என்றும் உரிமையை கேட்டால் சங்கி என்கிறார்கள் எனவும் கடுமையாக சாடினார். LIC இணையதளம் ஹிந்தி மொழிக்கு மாற்றப்பட்ட விவகாரத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கத்தில் தேமுதிக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவினில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம், கள்ளச்சாராயம், கொலை, பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே பிரதான மொழி, ஹிந்தியை திணித்தால் அது எடுபடாது என்றும் கூறினார். வங்கக்கடலில் அலையின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நாளை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கடலூரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. இதனையடுத்து கடலூரில் நாளை இரவு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவர்கள் தங்களது படகுகள் மற்றும் உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு இருப்பது குறித்து அரசு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய TKS இளங்கோவன், உள்ளாட்சித் தேர்தலுக்கு அரசியல் கட்சியாக திமுக தயாராகவே இருப்பதாக தெரிவித்தார். நாமக்கல்லில் மனைவி தலையில் ஸ்க்ரூ டிரைவரால் கணவன் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் பிருந்தா தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில் பிருந்தா கடந்த ஒரு வருடமாக நாமக்கல்லில் வசித்து வருகிறார். இந்நிலையில் சேலத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் நாமக்கல் வந்த மணிகண்டன் அங்கு தனது மனைவி வேறு ஒருவருடன் பைக்கில் சென்றதை கண்டார். அவரை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரால் பிருந்தாவின் தலையில் குத்தியதில் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். அருகே இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காவல்துறையினர் மணிகண்டனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாய் செல்லவிருந்த பயணியிடம் சிக்கிய GPS கருவியை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து துபாய் செல்லும் பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சீனிவாசன் என்ற பயணியின் பையில் GPS கருவியை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதையடுத்து அவரது துபாய் பயணத்தையும் அதிகாரிகள் ரத்து செய்தனர். விமான பாதுகாப்பு விதிகளின்படி GPS கருவியை பயணிகள் எடுத்துச் செல்லக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையொட்டி உதகை தீட்டுக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். வரும் 27ஆம் தேதி 4 நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 29ஆம் தேதி உதகை ராஜ்பவனில் பழங்குடியின மக்களை சந்திக்கும் அவர் 30ஆம் தேதி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஆளுநர் பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் புறக்கணித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 24வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிலையில் பல்கலைக்கழக இணைவேந்தரான கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார். முன்னதாக செப்டம்பர் மாதம் நடைபெற்ற நாகை மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவையும் அமைச்சர் புறக்கணித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விசச்சாராய வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளனர். அங்கு சில மாதங்களுக்கு முன்பு மெத்தனால் கலந்த விசச்சாராயம் குடித்து சுமார் 66 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து பாஜக, பாமக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிட்டது. இது கள்ளக்குறிச்சி மாவட்ட உள்ளூர் அரசியல்வாதிகள் மத்தியிலும் அம்மாவட்ட காவல்துறையினர் மத்தியிலும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மக்கள் இந்த தீர்ப்பை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றுள்ளனர். கனிமவள சட்டத்தை திருத்தி பொதுவான வழிகாட்டுதலுடன் நடைமுறைப்படுத்த சட்டமன்ற பொதுக்கணக்கு குழு பரிந்துரைத்திருப்பதாக அக்குழுவின் தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லையில் ஆய்வுக்கு பின்னர் பேட்டியளித்த அவர், தென் மாவட்டங்களின் நலனை கருதி கலைஞரின் கனவு திட்டமான நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் திட்டத்தை
உடனடியாக செயல்படுத்த பரிந்துரைத்துள்ளதாக கூறினார். தாமிரபரணி ஆறு மாசுபடுவதை தடுக்க தமிழக அரசு வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு திட்டத்தை வகுத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் செல்வப்பெருந்தகை தெரிவித்தார். கூட்டுறவுத்துறை மூலம் நடப்பாண்டு 1 லட்சம் கோடி கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறையின் அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா சேலம் நேரு கலையரங்கில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் பெரியகருப்பன், ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 11 நியாய விலைக் கடைகள் மற்றும் பல்நோக்கு சேவை திட்டத்தின் கீழ் 5 கட்டடங்களை அவர்கள் திறந்து வைத்தனர். தொடர்ந்து 6181 பயனாளிகளுக்கு 55 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூட்டுறவுத்துறையில் இதுவரை 10,500 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரியகருப்பன் பேசும்போது கூறினார். திருவொற்றியூரில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சரால் திறக்கப்பட்ட கார்கில் நகர அடுக்குமாடி குடியிருப்பை பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள கார்கில் நகர் கழிவழி நிலத்தில் சுமார் 191 கோடி ரூபாய் செலவில் 1200 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இதனை கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கூவம் நதி சீரமைப்பு பணியின் போது வீடுகளை இழந்தவர்களுக்கு இந்த வீடு ஒதுக்கப்பட உள்ளது. இவற்றை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீழையூர் வட்டார பகுதிகளில் இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை செய்யக்கூடிய சுமார் 150 ஏக்கர் அளவிலான நெற்கதிர்கள் கனமழை காரணமாக வயலிலேயே சாய்ந்துள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மழைநீர் வடியாமல் தண்ணீரில் நெற்கதிர்கள் மிதந்து வருகின்றன. இதனால் இயந்திரத்தை கொண்டு அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய காப்பீடு தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அண்ணா சதுக்கம் அருகே தீவிரவாதிகள் போல வந்த கடலோர காவல் படையினரை ஆம்லா பாதுகாப்பு ஒத்திகை போலீசார் கைது செய்தனர். தமிழக கடலோர பகுதிகளை தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு ஆம்லா எனும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை தொடங்கிய ஒத்திகையில் இந்திய கப்பல் படை, இந்திய கடலோர காவல் படை, இந்திய சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன. அப்போது சென்னை அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்திற்குட்பட்ட கடலோரத்தில் தீவிரவாதிகள் போல வந்த கடலோர காவல் படையினரை காவல் ஆய்வாளர் பொற்கொடி தலைமையிலான போலீசார் கைது செய்து பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்தனர். நடிகர் விஜயின் அரசியல் கொள்கைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்துக்களை பேசி வருகிறார். இதனால் சீமான் விஜய் கூட்டணி அமையும் என்று எதிர்பார்த்த நாம் தமிழர் கட்சியினருக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியதாக கூறப்படுகிறது. இதனால் பல மாவட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி வருகின்றனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் நகர நாம் தமிழர் கட்சி துணைத் தலைவர் ஜீவானந்தம் தனது ஆதரவாளர்கள் 40 பேருடன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக தனது முகநூல் பக்கம் வாயிலாக அறிவித்துள்ளார். இதனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் புரோக்கர்கள் மூலம் ரேஷன் அரிசி விற்பனை செய்யப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை பேசன் பிரிட்ஜ், வால்டாக் சாலை சந்திப்பு பகுதியில் 3 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ரேஷன் கடைக்கு வரும் பெண்கள் அங்கிருந்து அரிசிகளை வாங்கி வெளியே உள்ள ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்கின்றனர். இந்நிலையில் பெண் ஒருவர் அரிசியை வாங்கி ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்வதாகவும், சில நேரங்களில் 5 ரூபாய்க்கு வாங்கி அதை 8 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும், இதில் என்ன தவறு இருக்கிறது என பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு தோல்வியடைந்திருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தமிழக அரசு பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் ஆளும் கட்சியினர் ஆதரவில் பதுங்கியுள்ள குற்றவாளிகள் சிபிஐ விசாரணை மூலம் வெளிவருவார்கள் என வானதி நம்பிக்கை தெரிவித்தார்.